நேரத்தில் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகாம ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அது வந்து இந்த படத்தில் சொல்லலாம். யூடியூப்ல போடுறது இந்த படத்தில் எனக்கு ஜோடிகளா பெண் புலிகள், புலிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிற உலகநாயகன் கமல் சார் அவர்கள், ஸ்ருதிஹாசன் அவர்கள், இன்னொருத்தவங்க மும்பை நமக்கு கொடுத்திருக்கிற 2வது குஷ்பு அன்ஷிகா அவர்கள். இதுல நந்திதா ஸ்வேதா அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர், பட் ரொம்ப சின்ன கேரக்டர் தான். அவங்களுடைய இந்த கெரியர் டைம்ல அவங்க இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்காகவே அவங்கள பாராட்டணும். இதுல ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல தங்களுடைய அழகாலையும் நடிப்பாலையும் இந்தியாவே கட்டி போட்ட நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்த சிவகாசி மாதாப்பு நம்ம ஸ்ரீதேவி மேடம். ஹீரோவா இருக்கப்போ சின்ன தம்பியா வாழ்ந்தவர், இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் கிட்ட அண்ணன் தம்பியா பழகிறவர் நம்ம பிரபு சார். ஜெனரலா ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ நடிக்கிற படத்துல வில்லனாலாம் நடிக்க அவர் ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க. கன்னட சூப்பர் ஸ்டார் சுதீப் அவர்கள் இதுல வந்து ஒரு நெகட்டிவ் அவருடைய அந்த பெருந்தன்மைக்கு என்னுடைய நன்றி. தம்பிராமையா சார், சத்யன், ரோபோ சங்கர், இமான் அண்ணாச்சி, வித்யுலேகா, இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளம் சொல்லிட்டே போலாம். 23ஆம் புலிகேசி படத்துல நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்ச, சிரிக்க வச்ச சிம்புதேவன் அவர்கள் இதுல வந்து எல்லாம் கலந்து ஒரு புது முயற்சி கையாண்டிருக்காங்க. எல்லா படத்துக்கும் சொல்றதுதான் புது முயற்சின்னு, பட் இந்த படம் உண்மையிலேயே ஒரு புது முயற்சி தான். மும்பையிலேயே ரொம்ப முக்கியமான கேமராமேன்கள் ஒருத்தர் நம்ம நட்டி சார், நட்ராஜ். ஹீரோவா சதுரங்க வேட்டை ஆடினாரு, இதுல கேமரா மூலமா புலி வேட்டை ஆடி இருக்காரு. அடுத்த ஒருத்தரை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஜென்ரலா அவரை நான் ஸ்டேஜ்ல பார்த்தேன்னா ஒரு பிரமிப்போடையே பார்ப்பேன். எப்படி இவ்வளவு ஈஸியா இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஒருத்தரால இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஜென்ரலா தாரத்தை பட்டெல்லாம் அடிச்சு புளிய ஓட வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் ஆட வச்சிருக்காரு. அவர்தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய ஹீரோ, ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத். நீ பிறந்த நாள் வேற, ஹாப்பி பர்த்டே தேவி. அடுத்து இந்த டாப் 10 வரிசையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் எல்லாமே வருஷம் இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த முதல் இடத்தை அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய கவிஞர் வைரமுத்து சார் அவர்கள். ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் அவர்கள் பேர்லயே ராஜா இருக்கிறதுனாலே உண்மையான அரண்மனைகளை மிஞ்சிற அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டி அதை பிரமிக்க வச்சிருக்காரு. இந்த மொத்த பிரம்மாண்டத்துக்கும் காரணம் மூலதனம் போட்ட என்னோட தயாரிப்பாளர்கள் சிபு அவர்கள், பி டி செல்வகுமார் அவர்கள். முக்கியமா இந்த படத்துல நான் எல்லாமே இன்னும் 2 ஹீரோஸ்ன்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் கமலக்கண்ணன் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அதை அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நானி, மகதீரா அவர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து 2000ல குஷி படத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் பாட்டுல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னொரு ஹீரோ வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். அவர் வந்து ஒரு எடிட்டர் மட்டும் இல்ல, அவருக்குள்ள ஒரு இயக்குனரும் இருக்காரு. நான் பல முறை நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன். ஸோ இதுதான் நீங்க எங்க டீம். ஜெனரலா பரீட்சை எழுதுறவங்க அதிகமாகவும் மார்க் போடுறவங்க கம்மியாகவும் தான் இருப்பாங்க. நீங்க வந்து மார்க் போடுறவங்க அதிகமாகவும் பரீட்சை எழுதுறவங்க கம்மியாகவும் இருக்கிற புலி படத்துக்கு எத்தனை மார்க்ன்றது பரீட்சை எழுதுங்க நாங்க அது சொல்லக்கூடாது, மார்க் போடுற நீங்க தான் அதை சொல்லணும். சொல்லுங்க, படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, கேட்டு ப்ரொடியூசர் வந்து கடனுடனே வாங்கி பணத்தை போடுறாரு. எத்தனையோ பேர் அதுல உழைப்பு போடுறாங்க. ஆனா சில பேர் எதையுமே போடாம திருட்டுத்தனமா போன்ல எடுத்து நெட்ல போட்டு எங்க எல்லாரும் குழப்பி மண்ணை போட்டு போயிடுறாங்க.
அதாவது ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து ரொம்ப அழகா பிளான் பண்றாங்க. ஒரு ஒரு ஸ்டில்ஸ்னா எந்த டைம்ல ரிலீஸ் பண்ணணும், ஒரு டீசர்னா எந்த டைம்ல விடணும், அதுக்கப்புறம் இப்பதான் என்னென்னமோ சொல்றாங்களே, ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், டீசரா. இதெல்லாம் நான் வந்து படம் பார்ப்பேன், படத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ஒன்று விடுவாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இப்போ வந்து சரி, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து, ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளவு அழகா பிளான் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த திருட்டுத்தனமா போன்ல எடுத்து அதை நெட்ல விட்டு அது ஒரு குழப்பி இதனால என்ன சந்தோஷம், என்ன சாதிக்கிறாங்க? நான் எனக்காகவோ என் படத்துக்காகவோ பேசலைங்க, எல்லாருக்காகவும், எல்லா ஹீரோஸ் படத்துக்காகவும். எப்படி இருக்குன்னா, வயிற்றுல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு முன்னாடி இது சிசேரியன் பண்ணி சாதிக்கிறாங்க. நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கும் போது அந்த நம்பிக்கை கிடைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. பின்னாடி பேசுறது பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. என்னை பத்தி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்டா நான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு விஷயம் நான் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனா எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருக்கு. எப்படி சொல்லணும்னா, என்ன நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு மெஷினாவோ ஒரு பெட்ரோலா எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பா நான் அதை எடுத்துக்கல. ஒரு சின்ன விஷயம், கேள்விப்பட்ட விஷயம் தான். சின்ன வயசுல இருக்கும் போது அவர் கூட இருந்தவங்க, கூட படிச்சவங்க எல்லாருமே அவரை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, குறையை சுட்டி காட்டிக்கிட்டு இப்படியே இருப்பாங்களாம். அவரும் வந்து அந்த குறைய வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா அவர் இருக்காரு, பில் கேட்ஸ். ஆனா குறை சொன்னவங்களா அவர் கம்பெனியில ஊழியர்களா வேலை செய்வாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது, பெரிய பில் கேட்ஸா கேக்குறீங்க. கேள்விப்பட்ட விஷயம் சும்மா ஒரு ஸ்லோல இந்த குட்டி கதை மாதிரி வந்துருச்சு, கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி எழுந்து நிக்கலாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தது ஒரு சின்ன விஷயம்தான். ரொம்ப அவையா போய் பேசலாம்னு நினைக்கிறேன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த நாட்டுப்பற்றுலாம் அவ்வளோ இல்லை அப்படின்ற ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்காங்க. பெருசா ஒத்துக்க மாட்டேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது நம்ம பாக்குறோம், அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நான் சொல்லவே தேவையில்லை. என்ன ஒண்ணுன்னா, விளையாட்டா எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம், சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டா கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். அதான் நான் சொல்ற விஷயத்த கேட்டுட்டு ஒருத்தர் 2 பேர் வந்து யோசிக்கலாம், அதை பத்தி திருந்தலாம், ஒட்டுமொத்தமா திருந்துவாங்களான்னு கேட்டா அதெல்லாம் நடக்காத காரியம். ஒரு படத்துல பல்லாண்டு வாழ்க அப்படின்ற ஒரு படத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதையே வந்து 6 கொடூரமான 6 கொலை கைதிகளை திருத்துறது தான் கதையே. அதுல வந்து ஒரு சீன்ல வந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிண்டலா பேசிட்டு போவாங்க, இந்த 6 கைதிகளை திருத்திட்டீங்கன்னா இந்தியாவே திருந்திருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு இந்தியா மேப் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகத்தை வரைஞ்சி அதை தாறு மாதிரி கிழிச்சு கீழே போட்டுருவாரு. போட்டுட்டு சொல்லுவாரு, அதுல அந்த இந்தியா மேப்பை ஒன்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்னா சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாது. உடனே சொல்லுவாரு, அந்த மனுஷனோட முகத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, 2 கண்ணு, இது காது, மூக்கு அப்படின்ட்டு ஒன்னா சேர்த்துருவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பாரு. இந்தியா மேப் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்தியா சொல்லுவாங்க, அதுக்கு அவர் சொல்ற அந்த டயலாக் தான், ஒரு மனுஷ முகத்தை சரி பண்ணா இந்தியா மேப்பே சரியாயிடுது, ஒவ்வொரு மனுஷனையும் சரி பண்ணா இந்தியாவே சரியாயிடுது.
சும்மா எனக்கு அந்த படமும் சரி, அந்த கதையும், அந்த சீனும், அந்த டயலாகும் ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சந்தோஷப்படுத்த அர்த்தமுள்ளதா இருக்கும். அதையே எனக்கு தொழிலா கொடுத்த ஆண்டவனுக்கும், அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமா இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும், எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் என்ன நண்பா. சிட்டியில கூட மாமல்லபுரம்